திரும்பிச் சென்று கொண்டிருந்த நாவிதர் உபாலியின் மனதில் பல எண்ணங்கள் எழுந்தன. இந்த ஆபரணங்களுடன் நான் திரும்பிச் சென்றால் என்னை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று அவர் அஞ்சினார். சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்த உபாலி தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார். தன் முதுகில் இருந்த ஆபரண மூட்டையை இறக்கி ஒரு மரத்தில் தொங்க விட்டார். இதை யார் காண்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறினார். உலகப் பொருட்களை விட்டு விலகிய உபாலி சாக்கிய இளைஞர்கள் சென்ற பாதையையே பின்பற்றி விரைந்து சென்றார். தொலைவில் வருகிற உபாலியை சாக்கிய இளைஞர்கள் கண்டனர். அவர்களின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. உபாலி தனது மனதில் தோன்றிய அச்சங்களையும் தன் முடிவையும் அவர்களிடம் பணிவுடன் கூறினார். சாக்கிய இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர், நீங்கள் செய்தது நல்லதே. திரும்பிச் செல்லாமல் இருந்தது சரியான முடிவு. அதன்பின் அனைவரும் இணைந்து உயர்வெய்திய புத்தர் இருந்த இடத்தை நோக்கி பயணித்தனர். புத்தரின் முன்னே வந்த அவர்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் பணிந்து வணங்கினர். சாக்கியர்களின் பெருமை அடங்கவும் சமத்துவம் நிலைக்கவும் உயர்வெய்திய புத்தர் முதலில் உபாலியை சங்கத்தில் சேர்த்தார். பணிவே உயர்ந்த பண்பு என்பதை அந்த நிகழ்வு உலகிற்கு உணர்த்தியது.